அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன், வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, முத்தன மாறனை பெருவாழ்வில் முற்றிய சேர்வதர் அருள்வாயே. வித்தக ஞான சத்தினி பால வெற்றி வேலாயுத பெருமாளே, உத்தம தான சர்க்குணனேயாம் ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தகா வேத சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பான நேயர்களே, மார்கழி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு பேர். திருதிய திதி 12-18 பகல், பின்னாடி சதுர்த்தி திதி. ஆயுள்ய நட்சத்திரம் சாயந்தரம் 4:41, பின்னாடி மக நட்சத்திரம். சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளியன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பால் பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க 4 பேர் இருக்காங்க. சனி ராகு கும்பத்தில் இருக்குது, குரு மிதுனத்தில் இருக்குது, சந்திரன் கடகத்தில், கேது சிம்மத்தில் இருக்குது. இது இன்று கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசிக்கு இன்று எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷராசிக்கு குருபான் 3ல் இருக்கார். சனி ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது. அருமையான அமைப்பு சனி ராகுடைய அமைப்பு. குரு 4ஆம் அதிபதி சந்திரன் 4லே இருக்கார். இது 2. ஆனால் குரு பகவான் மட்டும் மெயினாக பாக்கியாதிபதி 3ல் இருக்கார். இன்னொரு 18 மாதம் அவர் நல்ல நிலையில் இருக்க மாட்டார். அன்பான நேயர்களே, ரிஷபராசிக்கு அருமையான நாள். ரிஷபராசிக்கு சந்திரன் ஆட்சியில் இருக்கார். 10ல் சனி ராகு இருக்குது, 2ல் குரு இருக்கார். இதெல்லாம் ரிஷபராசிக்கு அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, பிரச்சனைக்குரிய காலம், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் இருக்குது, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், ஊர் மாறலாம், பதவி மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்ம ராசி என்பவர்களை, உங்களுக்கு குழப்பமான ஒரு சூழல். ஆனால் குருவான் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 7ல் சனி ராகு இருக்கக்கூடாது. அது கணவன் மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை. கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. 10ல் குரு, கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். பார்த்து ஞாபகமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். நல்லதே நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். நல்ல காரியம்னா என்ன? அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ல் குரு இருக்கார். அட்டம குரு, தொட்டது தொடங்காது. புதுசாக எதையும் செய்யாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். 7:30 முடிஞ்சு சனி ராகு 3ல் இருக்கார். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், நல்லதே நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை, 7:30 தாக்கம் இருக்கிறது. மாசி மாதம் 22ஆம் தேதி வரை 7:30 சனி இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு 7:30 விலகிறது. நல்லது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு சரியில்லை, குரு வையாசி வரையும் இதில் இருக்கார். அன்பான கும்பராசி என்பதை, உங்களுக்கு குருபான 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும். இருந்தாலும் ஜென்மச்சனி இருக்குது. அந்த ஜென்மச்சனி விலக போகுது. இன்னும் 2.5 வருஷம் 7:30 தாக்கமும் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளும். மீன ராசி என்பதை, உங்களுக்கு இப்பொழுது ஜென்மச்சனி உருவாகுது. அவங்கவுங்க வயதை ஓடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் எவ்வளவுக்கு இறை வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உண்டு, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை,
இன்று நாம் ஒரு முக்கியமான கருத்தை பார்ப்போம். ஏற்கனவே நான் இது பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன். அதாவது தாய் இருந்தால் துன்பம் இல்லையாம். ஒரு மனிதனுக்கு தாய் இருந்தால் அவங்களுக்கு துன்பம் இல்லை, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லையாம், தங்கை இருந்தால் தனிமை இல்லை, தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை, பாட்டி இருந்தால் பயம் இல்லையா, அக்கா இருந்தால் அன்னையின் பிம்பம் தெரியுமா. எவ்வளோ பெரிய கருத்து பாருங்கள். அக்கா நமக்கு மூத்தவள் இருந்தான்னா அன்னையினுடைய உருவம் தெரியுமா. தாய் மாதிரியே இருப்பாள் அவள். ஏன்னா அக்கா நமக்கு தாய் மாதிரி, தாய்க்கு சமானம்னு சொல்வது. அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்குமா, அண்ணன் இருந்தால் எல்லாமே கிடைக்குமா. அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்குமா, மூன்றாவது கால். தம்பி இருந்தால் எவ்வளோ பெரிய கருத்துக்கள்லாம் பாருங்கள். இந்த காலத்தில் அண்ணனாவது தம்பியாவது அவசரமான உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சொத்து பிரச்சனையால் சண்டை ஓட்டுக்கிறாங்க, என்னத்தையோ நடக்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒத்துமையாக இருந்தாலும் இருக்கிறவங்க அவங்கள பிரித்து விடுறதுக்கு பார்க்குறாங்க. இப்படிலாம் நடக்கிறாங்க. அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்கும். மனைவி இருந்தால் மண்ணுலக வாழ்க்கை சிறக்கும். மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியும். மகன் இருந்தால் அம்சம் நிலைக்கும். ஒருவனுக்கு ஆண் குழந்தை இருந்தால் தான் அந்த வம்சம் நிலைக்கும். மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியுமா. இப்படிலாம் ஒரு பெரிய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அன்பான நேயர்களே, குடும்பம் என்பது இறைவன் நமக்காக படைத்த சொர்க்கமா. இந்த நாம் மண்ணில் இறக்கப் போகின்றமே தவிர மீண்டும் பிறக்கப் போவதில்லை. அதனால் நம்ம இருக்கின்ற வரை சொந்த பந்தங்களோடு ஒற்றுமையாக வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். அதைத்தான் இறைவன் நமக்கு இந்த குடும்பத்தை சொர்க்கமாக நமக்கு தந்திருக்கிறார். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. யாரையுமே அண்ட விட மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் நெருக்க விட மாட்டேங்கிறாங்க. சம்பந்தம் பண்ணவங்க உள்ள வளர்ச்சிக்கிட்டு அண்ணன் தம்பியெல்லாம் பிரித்து விட்டுறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன் தான் இப்படியெல்லாம் எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. எந்த சமுதாயமும் கிடையாது, எல்லா சமுதாயம் சுற்றங்களோடு சொந்த போட்டவங்களோடு வாழ்வது தான் ஒரு பெரிய சொர்க்கம் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அன்பான நேயர்களே, எல்லோருக்கும் சொல்லுங்கள், இதை கேட்கின்றவர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எல்லோரும் நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களே, நம்மளுக்கு குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளனையும் என் அன்னை மாதா துர்கா பரமேஸ்வரியும் தாய் முத்துமகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.